இப்போதாம்மா நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். அவிக்க நீ தான் பாதுகாக்கணும். அவனுக்கு நீ கவசமா இருக்கணும். எனக்கு வாக்கு கூட. நீ நிழல போல எப்பவும் உன் தம்பி கூடவே இருக்கணும். நான் வாக்கு கொடுக்கறேன். அவிக்கு நான் வெறும் அக்காவா மட்டும் இருக்க மாட்டேன், ஒரு கவசமாவும் இருப்பேன். ரொம்ப அழகா இருக்குப்பா. நான் இப்போ வந்துடுறேன். அவிக் பனாவுக்கு என்னாச்சு? ஏன் உடம்பு இப்படி நடக்குது? ஏய் ராஜகுமாரா, நல்லதா போச்சு, உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். உனக்கு தெரியுமா, என் ரூம்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என் கூட வந்து கேம் விளையாடுறியா? கமான். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சத நான் கொடுக்குறேன். அப்படி போடு. இப்போ இது எல்லாத்தையும் விடு. இப்போ எழுந்து என் கூட வா ராஜகுமாரா. கமான். இப்போ ராஜகுமாரன் அவிக் குதிரையில் ஏறுகிறார். ராணி அம்மாவை நான் சந்திக்கவே இல்லையே. பேப்பர்ல சைன் பண்ண எப்படியும் வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை மீட் பண்ணிட்டா நம்பிக்கை இன்னும் பலமாயிடும் இல்லையா? அப்படின்னா நீங்க உங்களோட நம்பிக்கைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. சரி, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வர? மீதி இருக்கிற பணத்தையும் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவேல்ல? சரியா? ஆமா, நான் போயிட்டு வரேன். வாங்க வாங்க ராஜகுமாரா, குதிரையில இருந்து கீழே இறங்க தயாராயிடுங்க. ஏய் வாங்க வாங்க ராஜகுமாரரே, வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, இங்க நிறைய டாய்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. உனக்கு கார் பிடிக்குமா? அடச்சே, என்னடா இது? எப்ப பாரு இப்படிதான் என் கார் கிராஷ் ஆயிடுதுப்பா. ராஜகுமாரன் சூப்பரா டிரைவ் பண்ணுவான்ல? அப்படியா? ராஜகுமாரா வரல, இந்த டிரைவ் பண்ணு. கம் ஆன். அபிக் ஓட்ட போறான். எல்லாரும் தள்ளி போங்க. அபிக் வண்டி ஓட்ட போறான். தள்ளி போங்க. ஓ, நீ சூப்பரா டிரைவ் பண்றியே. இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? அங்க பாரு, வண்டி அப்படியே லெஃப்ட் திருப்பு. ரைட் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஏய் நோ 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 நோ, அங்க வேண்டாம். ஏய் ராஜகுமாரா, சும்மா கலக்குற. பிரமாதம். நீ ஒரு ராஜகுமாரன், பிரின்ஸ் ஆஃப் ராயலா இருக்கணும் இல்லையா? என் கூட கை கொடுக்க. கமான் அவிக். சமீர் அண்ணா, இவன் சிஸ்டரை நீங்க பகச்சிக்கிறீங்க, இவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுல என்ன விஷயம் இருக்கு? இவ சிஸ்டர் காம்னர், ஆனா இப்போ ராயலா இருக்கா. இவன் இப்பதான் அம்மாவை இழந்திருக்கான். இவனோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அம்மாவை இழக்கிற வேதனை என்னை தாண்டி வேற யாருக்கு தெரியும் சொல்லு? அவிக் பண்ணா, டிராயிங்க முடிச்சிட்டியாப்பா? அவிக் பண்ணா, அவிக் அவிக் பண்ணா எங்க போயிட்டான்? அவிக் பண்ணா, அவிக் அவிக் பண்ணா, அவிக் அவிக் பண்ணா, அவிக் பண்ணா எங்க போயிருப்பான்? அவிக்! அட என்ன அத்தா, இந்த இன்வெஸ்டரை நாம நம்புறோம், ஆனா எனக்கு என்னமோ தப்பு தெரியுது. அதாவது டீல்ல சைனை போட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டோம். ஆனா இந்த விஷயம் ராணி அம்மா காதுல விழுந்தா அப்போ? அத பத்தி நீ கவலைப்படாத. இப்பெல்லாம் நம்ம ராணி அம்மாவோட கவனம் இருக்கே, அது அரசு காரியத்துல இல்ல, பொம்மைகள்ல தான் இருக்கு.
கேட்ச் அவிக். ஹே ஹே. பல நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவிக்க நான் இவ்வளவு சந்தோஷமா பாக்குறேன். நாம இந்த கேமை இப்போ ஜெயிச்சிட்டோம். நீ ஜெயிச்சதுக்காக ஒரு கிஃப்ட். இந்த கார் சமீர் சார்பா ராஜகுமாரனுக்கு. கம் ஆன். எனக்கும் சமீருக்கும் நடுவுல எவ்வளவு சண்டை வேணா வரட்டும், ஆனா இன்னைக்கு அவன் என் தம்பிய சிரிக்க வச்சிருக்கான். சரி, ராணி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கட்டும். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கிறத மறக்காதீங்க. நாம சானிடைசருக்கு பதிலா மதுபான ஃபேக்டரி ஓபன் பண்றது தெரிஞ்சா? ஏன்டா நீ எல்லாரையும் பயமுறுத்தணும்னு முடிவே பண்ணிட்டியா? நீ வாயை திறந்தா நல்ல விஷயம் வரவே மாட்டேங்குதே. ச்சே, இப்ப நீயே பார்த்தல்ல, ராணி அம்மா அவி கூட பிஸியா இருக்காங்க. என்ன பேசுறீங்க? ஆனாலும் கேட்டுத்தானே ஆகணும். ஆனா அந்த அவிக்கோட பொறுப்பு இப்ப ரிம்ஜிம் கிட்ட தானே இருக்கு. அதுக்கு என்ன? நீ சரியா சொன்ன. அதாவது இந்த பொறுப்பு சக்தி கையில இருக்கு. இப்ப நாமளும் அதை தானே விரும்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பழமொழிய நீ கேட்டிருப்பல்ல, இமைத்து விட்டால் சம்பவங்கள் நடந்துவிடும். அப்படின்னா அப்படின்னா நம்ம ராஜகுமாரன் அவிக் இப்போ ட்ராமால இருக்கான். அவனோட ட்ராமா நாளுக்கு நாள் அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி ராணி அம்மாவோட நம்பிக்கை சக்தி மேல இருந்து விலக ஆரம்பிக்கும். வாவ், அருமையான மாஸ்டர் பிளான், பிரமாதம். நான் அந்த பொண்ணோட வயசை தான் பார்க்கறேன். அதனால தான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப நேரம் வந்தாச்சு. அவளுக்கு அவளோட தரத்தை காட்டியாகணும். அவிக், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நட்சத்திரங்கள்ல அன்பான நட்சத்திரம் எது? துருவ நட்சத்திரம். இந்த துருவம் இருக்குல்ல, இது உன்ன மாதிரி ஒரு ராஜகுமாரன் ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அரியணையில உட்கார்ந்துக்கிட்டான். அதுக்காக எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அதன் காரணமா அட, இந்த கார் ரொம்ப அழகா இருக்கே, எனக்கும் காட்டேன். சரி சரி, பரவாயில்ல. நான் என்ன சொன்னேன்? அந்த துருவ இருக்காரே, அவரு கடவுளை வேண்ட ஆரம்பிச்சாரு. கடவுளே, எனக்கு ஒரு நிலையான இடத்தை உருவாக்கி கொடுங்க, அப்புறம் அங்கிருந்து யாரும் என்ன அசைக்க கூடாது. அப்ப கடவுள் அவரை நட்சத்திரமா மாத்திட்டாரு. அவிக், தூக்கம் வருதா? அப்ப கதையை நிப்பாட்டிட்டு நம்ம தூங்கலாம். நீ தூங்கு. வா 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 வா, கம் கம். இது எப்படி ஈரமா இருக்கு? இது எப்படி ஈரமாச்சு? சரி விடு, இப்ப கீழே படுத்துக்கலாம், காலையில பாத்துக்கிறேன். நான் உன் பக்கத்துல தூங்கணுமா? சரி, இன்னைக்கு சக்தி அக்கா அவை கூட தூங்க போறா. கதைகள் சொல்றதுன்னா உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா? நாளைக்கு பாரு, உன்னோட கதைய மொத்தமா மாத்தி அமைப்பா இந்த மோகினி.
காட், இது ஒரு கெட்ட கனவாவே இருக்கட்டும். தண்ணி. என்ன இது, இதுல தண்ணியே இல்ல. கிச்சன்ல போயிட்டு தண்ணி கொண்டு வரலாம். அப்பாடா, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பெரிய பெரிய அரண்மனையில தண்ணி எடுக்க கூட 1 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியதா இருக்கு. நீயா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூதத்தை பிடிக்க வந்த பூதத்தை. பூதமா? இந்த அரண்மனையில பூதம் இருக்கா? உனக்கு பேய கண்டு பயம் இல்லையா? ஹே டஃபர், நான் தண்ணி பிடிக்க வந்தேன். அது சரி, ராயல்ஸ் எதை பார்த்தும் பயப்படவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, ஆந்தைகளுக்கு இரவுல கண்ணு தெளிவா தெரியும். ஆ? அதுங்க இரைய தேடி பறந்து வரும். அப்படி பறந்து வரும்போது எதுல இருக்கவ சாதாரண ஆளா இல்ல ராயலான்னு அதுக்கு தெரியாது. அதான் நான் சொல்றேன்ல, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஏதாவது காத்து வீசி இருக்கும். அது சரி. ஆ. சோ மிஸ்டர் ராயல், எல்லார் மனசுலயும் பயம் இருக்கு. பட் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, சிலர் அதை வெளியே காட்டுவாங்க, சிலர் மறைப்பாங்க. ஒருத்தனை கிண்டல் பண்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? எனக்கு கிண்டல் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவங்களுடைய முகம் அப்படியே ஆந்தைக்கு சரிசமமா இருக்கணும். உதாரணத்துக்கு நீ. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏன்னா ஆந்தை திடீர்னு ஒண்ணு அட்டாக் பண்ணிடக்கூடாது. இதுக்கு காலம் பதில் சொல்லும். யார் இறை, யார் வேடன்? பயந்தாங்கோலி. என் மேல ஏன் கண்ணே பற்றும் போல. அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலேயே கண்ணு பட்டுடுச்சுன்னா எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது. ஒழுங்கா பேசுவாது கத்துக்கோ. அட, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த அழகான போட்டோவை பாருங்க. என்னால முடிஞ்சா இந்த போட்டோவுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் வச்சு விடுவேன். ஏன்னா எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டக்கூடாது. என்ன கிண்டல் பண்றதுக்காகவே இந்த பெயிண்டிங்க பண்ணி கொண்டு வந்திருக்கியா என்ன? என்னால உங்களை கிண்டல் எல்லாம் பண்ண முடியாது. உங்களை அந்த அரியணையில உட்கார வைக்க ஆசைப்பட்டேன். அதனாலதான் பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவு ஆசை இருந்துச்சா? ஒருவேளை என் மேல அந்த அளவுக்கு அக்கறை இருந்திருந்தா அன்னைக்கு கண்டிப்பா குடிச்சிட்டு காரை ஓட்டி இருக்க மாட்டீங்க. நீங்க அரியணையில உட்கார்ந்துருப்பீங்க. என்கிட்ட இந்த எல்லா சந்தோஷத்தையும் ஒரே நாள்ல பறிச்சிட்டீங்க. ஒரு நாள் குடிக்காம இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு 7 வயசு பையன் உயர் அதிகாரியா இருக்கான். ராணி அம்மா உங்களை இல்ல. மாம், மோகினி, தியா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? தியா, தியா கண்ணா,
நீ காலையிலே ரெடி ஆயிட்ட. அத விடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்க கிட்ட டைம் இல்ல. நீ வாடி. பிரேம், நீ தயாராயிடு. மாப்பிள்ளை கூட்டிட்டு போறதுக்கு வராரு. அடடா, அத்தான் வராரா? அப்படின்னா பிரேம் அத்தான் வந்துட்டா நீங்க இங்க இருந்து போயிடுவீங்களா? என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீங்க அத்தானை மிஸ் பண்றீங்க தானே. ஆனா இங்க பாருங்க, I'll miss you. என்ன ஆச்சுக்கா? என்ன விஷயம்? நீங்க ஏன் இப்ப அழறீங்க? அவ ஒன்னும் அழல, வருத்தமா இருக்கா. அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீடு போறது எப்பவுமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால உனக்கு இது புரியாது. அட என்ன ராணிமா, ப்ளீஸ். ராணிமா, உங்ககிட்ட உன்னை கேட்கலாமா? ஹா, கேளுமா. சரண் அண்ணா போய் 1 மாசம் கூட ஆகல. அவிக் பண்ணாக்கும் சக்திக்கும் நம்மளோட துணை தேவை. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தங்கலாமா? ஹா, தாராளமா தங்கலாம். ஆனா மாப்பிள்ளைக்கு இது தெரியட்டும், இல்லன்னா மாமியார் வீட்டுக்கு போறது பிடிக்கலன்னு நினைச்சுக்குவாரு. நானே அத்தான் கிட்ட பேசிடுறேன். என்ன சந்தோஷமா? நான் எதையும் கேட்க மாட்டேன். இதுல நான் தலையிட முடியாது. அவிக் விஷயத்துல என்னால ஒண்ணும் பேச முடியாது. ராணி அம்மாவே சொல்லிருக்காங்க. அவிக் பண்ணாவுக்கு என்னாச்சு? அது இல்ல இன்னைக்கு என் வாயால நான் எதுவும் சொல்ல போறதில்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவிக் பண்ணாவுக்கு என்ன ஆச்சு? ராணி அம்மா, நீங்க எதுக்காக என்ன கேக்குறீங்க? நீங்களே போய் உங்க கண்ணால பாருங்க. வாங்க ராணிமா, இங்க பாருங்க. பாருங்க அவிக் பண்ணா, இதென்ன நம்ம ராஜகுமார இப்படி தரையில படுத்திருக்கான்? அவிக் பண்ணா, உடம்பெல்லாம் இப்படி உதறுது. அவிக் பண்ணா, அடடா, இவெல்லாம் ஒரு அக்காவா? இவன் நல்லா போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா தம்பிய தரையில நடுக்கத்துல படுக்க வச்சுட்டா. ஒரு அக்கா தான் தம்பியோட இந்த மாதிரி நடந்துப்பாளா? ராணிமா விடுங்க, நான் அவிக் பண்ணாவை வேற ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இங்க வாங்க, சீக்கிரம் வந்து தூக்கு. வா, சீக்கிரம் வாங்க. வாங்க, பாத்து மெதுவா. உனக்கு ஏதாவது தெரியுமா? அவிக்கு பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தான் நான் உன்னை அரண்மனைக்குள்ள அனுமதிச்சேன். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம அவிக்க இப்படி தரையில நடுங்க வச்சு தூங்க விட்டுருக்க. எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? அவிக் அவிக் தரையில இருந்தானா? அவிக் எங்க இருக்கா? அவிக்! சக்தி, ரூப் அவிக்க கூட்டிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிருக்கான். ராணிமா, நீங்க வேற மாதிரி யோசிங்க. ஒருவேளை தூங்கும் போது அவிக்க கீழே விழுந்திருக்கலாம். சக்தி தூங்கிட்டு இருந்ததுனால கவனிச்சிருக்க மாட்டா. கவனம். இந்த ஒரு வார்த்தையை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பிரேமா. இவ்ளோ நாளா நான் இந்த விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். கவனம்ன்ற விஷயத்த சரியா சொல்லிருக்கீங்க. இவ ராஜகுமாரனை ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல, அதனாலதான் தரையில கடந்திருக்கான். இவளுக்கு 16 வயசு ஆகுது. இவளால தன்னையே ஒழுங்கா பாத்துக்க முடியாது. இங்க அங்காடு விழுந்துகிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ராஜகுமாரனை இவளால எப்படி பாத்துக்க முடியும்? சரியா சொன்னீங்க அத்தை. உங்களுக்கு தெரியுமா, நேத்து கிளாஸ் ரூம்ல இருந்து இவ வெளியே நின்னா. பாருங்க, இவ ஸ்கூல்லயும் பொறுப்பா இல்ல, இங்கேயும் பொறுப்பா இல்ல. ஒருவேளை இவளே கூட தூக்கத்துல எழுந்து அவிக் பண்ணாவ கீழே தள்ளி விட்டுருக்கலாம்ல. இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்ல. அவிக் என்னைக்குமே தூக்கத்துல கை கால அசைக்கவே மாட்டான். ஜெய்ப்பூர்லயும் நாங்க 2 பேரும்
சேர்ந்து தான் தூங்கி இருக்கோம். ஆனா அன்னைக்குலாம் இப்படி நடக்கவே இல்லையே. அவிக் எப்படி கீழே போனான்னு எனக்கு தெரியாது. வாய மூடு. அவிக் பண்ணா கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது அவனுக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருந்தா என் மகனோட கடைசி அடையாளம். என் சரண் பண்ணாவோட கடைசி அடையாளம் இவன் தான். என் அவிக் பண்ணாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். ராணிமா, வெரி கேர்லெஸ்ல. பாவம் அபிக், மொத்த நைட். அவிக், அவிக் பண்ணா உனக்கு ஒண்ணு ஆகலையே. அவிக் நில்லு. அவிக் பண்ணா பக்கத்துல வரக்கூடாது. இவனுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? ஜுரம் அடிக்குதா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவனுக்கு இப்ப ஜுரம் இல்ல. ஜொரம் இல்லையா? அப்பாடா, அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நல்ல வேளை அவிக்கு எதுவும் ஆகல. ராணிமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இவனை பாத்துக்கிற பொறுப்பை சக்தி கிட்ட கொடுக்கறது தான் சரி. உங்க கண்ணாலேயே நீங்க பாத்துட்டீங்கல்ல. என்னாச்சு? இவனுக்கு என்ன ஆச்சு? அவிக், அவிக் பண்ணா, வா என்கிட்ட வாடா. அட வேண்டாம் அக்கா, நீங்க விடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவிக் பண்ணா என்கிட்ட வர்றதுக்காக தான் ஆசைப்படுறான் இல்லையா? வா அவிக் பண்ணா, வா. எதுக்காக பயப்படுறப்பா? வா அவிக் பண்ணா, என்கிட்ட வா. நீங்க ரெண்டு பேரும் தள்ளி போங்க. அவிக், அவிக் பயப்படாத. டோன்ட் கிரை. அக்கா வந்துட்டேல. சரி சரி, ஒண்ணும் இல்ல. வா போலாம். நான் வந்துட்டேன்ல. கம் ஆன், கெட் அப். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிரு. நான் இவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரியா? கோ. ராணிமா, நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா என்ன தண்டிக்கலாம். ஆனா ப்ளீஸ், அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளுங்க. திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீ என்ன சொல்ல போற? வேற என்ன சொல்ல போற? ராணிமா, அவிக் ஒரு வார்த்தை பேசலனாலும் அவனை பார்த்தே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன். அதானே? இல்ல சித்தி. ஆனா ராணிமா, என்ன பொறுத்தவரை அவிக் பெட்ல இருந்து கீழே விழவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க எங்களுக்கு தெரியாம அவனை தூக்கி தரையில கீழே போட்டிருக்கணும்.